தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்த ஈரோடு சேலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கண்டெய்னரில் ஆயுதங்களுடன் குற்றவாளிகள் செல்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாமக்கல் பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் ஆயுதங்களுடன் குற்றவாளிகள் இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்த ஈரோடு சேலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நாமக்கல் பகுதியில் வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அண்மை செய்திகளாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்டெய்னர் லாரியில் ஆயுதங்களுடன் சென்ற குற்றவாளிகளால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்த ஈரோடு சேலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாமக்கல் பகுதியில் வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை போலீசார் பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். அண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் ஆயுதங்களுடன் குற்றவாளிகள் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்த ஈரோடு சேலம் செல்லும் சாலையில் போலீசார் விரைந்து கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதாப். வணக்கம் பிரதாப், விவரங்கள் என்ன? சார், கேரளா மாநிலம் திருச்சூரில் இருந்து வந்த ஒரு கண்டெய்னர் லாரி வரும் வழிகளில் விபத்துகள் ஏற்படுத்திக் கொண்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாபாளையம் என்னும் பகுதியில் சில வாகனங்களை மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இது குறித்து வந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விரைந்து வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்த முயற்சித்த பொழுது போலீசார் மீது மோது வகையில் வந்தது. இதனை அடுத்து போலீசார் கல்வீச்சு தாக்கி வாகனத்தை நிறுத்தினர். அப்பொழுது அந்த வாகனத்தில் சில குற்றவாளிகள் ஆயுதத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சேலம் டு ஈரோடு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சம்பவ நடந்த இடத்தில் போலீசார் பதட்டமான சூழ்நிலையில் உள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.